மல்லிகை. மல்லிகைப்பூ தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான வாசனை மலர். குறிப்பாக மதுரை மல்லிகை உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இயற்கை முறையில் மல்லிகை சாகுபடி செய்தால் செலவு குறையும், மகசூல் அதிகரிக்கும், மண்ணின் வளமும் பாதுகாக்கப்படும். நிலம் தயாரித்தல். நல்ல வடிகால் வசதியுள்ள மணற்பான்மை மண் சிறந்தது. நிலத்தை நன்றாக உழுது பசு சாணம் அல்லது கம்போஸ்ட் சேர்க்கவும். 1 ஏக்கருக்கு சுமார் 5 முதல் 6 டன் இயற்கை உரம் சேர்த்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நடவு முறை. செடி இடைவெளி 5 அடி 4 அடி. 1 ஏக்கருக்கு சுமார் 1600 முதல் 1800 செடிகள் நடலாம். மழைக்காலம் அல்லது குளிர்காலம் நடவு செய்ய சிறந்தது. நீர்ப்பாசனம். வாரத்திற்கு 2 முறை பாசனம் போதுமானது. கோடையில் 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கலாம். இயற்கை உரம். பசு சாணம், பஞ்சகவ்யா 15 நாட்களுக்கு ஒரு முறை. ஜீவாமிர்தம், வேப்ப எண்ணெய் கேக் இவை செடிக்கு நல்ல வளர்ச்சி மற்றும் அதிக பூ கொடுக்க உதவும். பூச்சி கட்டுப்பாடு. இயற்கை வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே 10 நாளுக்கு ஒரு முறை. மிளகு + பூண்டு கஷாயம், பசும்பால் + தண்ணீர் கலவை இவை பூச்சிகளை இயற்கையாக கட்டுப்படுத்தும். பூ அறுவடை. நடவு செய்த 6 முதல் 8 மாதங்களில் பூ கிடைக்க தொடங்கும். அதிக வாசனை மற்றும் தரமான பூக்கள் காலை நேரத்தில் பறிக்க வேண்டும். தினமும் பறித்தால் செடி தொடர்ந்து பூ கொடுக்கும். மகசூல். 1 ஏக்கரில் வருடத்திற்கு 3 முதல் 5 டன் வரை மல்லிகை பூ கிடைக்கலாம். சந்தை விலையை பொறுத்து நல்ல லாபம் கிடைக்கும். நன்மைகள். இயற்கை விவசாயம் மண் வளத்தை பாதுகாக்கும், செலவு குறையும், பூ தரம் மற்றும் வாசனை அதிகரிக்கும், சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். இதே போன்ற இயற்கை விவசாயம், பூ சாகுபடி, காய்கறி சாகுபடி, கிராம வாழ்க்கை மற்றும் பாரம்பரிய விவசாயம் பற்றிய வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.